தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல பிப்ரவரி மந்த் பாத்தீங்கன்னா ஜீரோதால இப்ப ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம ட்ரேட் பண்ற கைட் பிளாட்ஃபார்ம்ல ஒரு சில அப்டேட் பண்ணிருக்காங்க. பிளெட்ஜிங் ரிலேட்டடாவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஜீரோதா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான அபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு 100+ இ-புக்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர் பிளஸ் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பிளெட்ஜிங் ரிலேட்டடான ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். இப்போ நீங்க ஜீரோதால ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து பிளெட்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிளெட்ஜ் பண்ணிருக்க ஸ்டாக்கை உங்களால இன்ஸ்டன்டா வந்து செல் பண்ண முடியும். இதற்கு முன்னாடி வரையும் எப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து பிளெட்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அன்பிளெட்ஜ் வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். 3:30க்கு முன்னாடியே கொடுக்கணும். அது ப்ராசஸ் ஆகி மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்பிளெட்ஜ் ஆயிருக்கும். அந்த ஸ்டாக்கை மறுநாள் தான் உங்களால செல் பண்ண முடியும். சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை என்னால நினைச்ச விலைக்கு விற்க முடியறது இல்ல. இந்த ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸோட ரெக்வெஸ்டட் ஃபீச்சரா இருந்தது. ஃபைனலா இப்ப ஜீரோதா லைவ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. மேபி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஏன் பிளெட்ஜ் பண்ணணும், பிளெட்ஜ் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்க மைண்டுக்குள்ள வரும். நான் ஷார்ட்டா சொல்றேன். இந்த பிளெட்ஜிங் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து அடமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலோ ஆர் ரிலையன்ஸ் ஏதாவது சம் ஸ்டாக்ஸை வந்து நீங்க வந்து வாங்கி ஹோல்டிங்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 1 lakh ஒருத்துள்ள உங்ககிட்ட ஹோல்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த 1 lakh உள்ள ஸ்டாக்ஸை வந்து பிளெட்ஜ் பண்ணிட்டு செக்யூரிட்டிஸ்ட வந்து பிளெட்ஜ் பண்ணிட்டு செக்யூரிட்டி தேர்ந்து அந்த 1 lakh நீங்க வாங்கி அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். மீன்ஸ் ஆப்ஷன் வந்து செல்லிங் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா ஒரே மணியை 2 இடத்துல நம்மளால யூஸ் பண்ணி நம்மளால அதிகமா ப்ராஃபிட் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதுல இருந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அதே அமௌண்ட்டை வச்சு நான் ட்ரேட் பண்றேன், அதுல இருந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இப்ப இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே இந்த பிளெட்ஜிங் முறையை பயன்படுத்தி தான் அவங்க ஆப்ஷன் செல்லிங் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளெட்ஜிங் ரிலேட்டடா இன்னும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேல ஐகான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. சோ இப்போ நம்ம ஜீரோதா ஃபீச்சர்ஸ்க்குள்ள வரலாம். இந்த அன்பிளெட்ஜிங் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாக்ஸை நீங்க ஏதாவது பிளெட்ஜ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் இன்ஸ்டன்டா நீங்க அன்பிளெட்ஜ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படின்னா சேம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோமோ கன்சோல்ல போயிட்டு 3:30க்கு முன்னாடி நீங்க அன்பிளெட்ஜிங் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். நீங்க மறுநாள் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர்ஸ்க்கு மட்டும் இன்ஸ்டன்டா நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன் கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஆல்ரெடி நான் ஸ்டாக்ஸை பிளெட்ஜ் பண்ணி அதோட கொலட்ரல் மார்ஜின் வாங்கி நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா நீங்க இன்ஸ்டன்டா அன்பிளெட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அதற்கு தேவையான மார்ஜினை நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கீங்களா, ட்ரேடிங்ல பொசிஷன்ல வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அன்பிளெட்ஜிங் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஏன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா மார்ஜின் ஷார்ட் ஃபால் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அதையும் நீங்க கருத்துல கொண்டுக்கங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோதா கைட் பிளாட்ஃபார்ம்ல வாட்ச் லிஸ்ட்ல நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுல ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஆட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து ஆட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்போ மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓபன் ஆகி வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்னு நீங்க அதை வந்து பர்சன்டேஜ்ல நீங்க வச்சுக்கலாம். மீன்ஸ் வந்து இன்னைக்கு பர்சன்டேஜ் வைஸ் இன்னைக்கு எவ்வளவு அது மூவ் ஆகுது, இல்ல வந்து இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்குன்னு ஒன்னு பர்சன்டேஜ்ல வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா அப்சல்யூட் நம்பர்ஸ், அதாவது இன்னைக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து மேல போயிருக்கு, எவ்வளவு ரூபீஸ் வந்து மேல போயிருக்கு அப்படிங்கறத அந்த அப்சல்யூட் நம்பர் எய்தர் ரெண்டுல ஏதாவது ஒன்னு மட்டும் தான் வச்சுக்கிற முடியுமா இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்சல்யூட் நம்பர் அண்ட் பர்சன்டேஜ் ரெண்டையுமே நீங்க ஒரே நேரத்துல ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நீங்க கீழ செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த மார்க்கெட் வாட்ச் செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த சேஞ்ச் ஃபார்மட் அப்படிங்கிறதுல அப்சல்யூட் அண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்போ புதுசா அப்டேட் ஆயிருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டாக் ஆட் பண்றீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸா இன்னைக்கு எவ்வளவு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் ஷோ ஆகும். பிளஸ் இன்னைக்கு அதோட பிரைஸ் வந்து இன்னைக்கு எவ்வளவு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற ரெண்டையுமே நம்மளால ஒரே நேரத்துல பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே வாட்ச் லிஸ்ட்ல தான். இப்போ வாட்ச் லிஸ்ட்டுக்கு மேல உள்ள அந்த சர்ச் பார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங்கா இருக்கும், அதாவது ஸ்டிக்கியா இருக்கும். இந்த மாதிரி இப்ப இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்மளால ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்மளால ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜீரோதாவோட அந்த ஸ்கிரீனிங் ரெசல்யூஷனை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பெரிய பெரிய மானிட்டர் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஜீரோதா கைட் நீங்க லாகின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதோட ரெசல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மைக்குமே இந்த அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்
இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க வேற ஏதாவது புரோக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த புரோக்கர்ல ஒழுங்கா சப்போர்ட் கிடைக்க மாட்டேது, ட்ரேடிங் ரிலேட்டடாவும் சரி இல்ல பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடா எதுவும் சப்போர்ட் கிடைக்க மாட்டேது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்ம லிங்க் மூலமா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாவும் சரி இல்ல பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாவும் நீங்க சப்போர்ட் வந்து ஷேர் மார்க்கெட் அகாடமிட்ட இருந்து வாங்கிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓபனிங் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு குவரிஸ், क्वेश्चंस இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஷேர் மார்க்கெட் அகாடமி சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.